இனியவர்களே வணக்கம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு இறுதி நாட்கள் பற்றி தம் சீடர்களுக்கு அறிவுரை வழங்குகின்றார். அவருடைய அறிவுரையின் மையமாக இருப்பது திடீரென வரும் அந்நாள். அதாவது அந்த நாள் திடீரென வரும் என்றும் அந்த நாள் நமக்கு எந்த அவகாசமும் அளிக்காது என்றும் தயார் நிலை அவசியம் என்றும் இயேசு குறிப்பிடுகிறார். மானிட மகனுடைய காலத்தில் அல்லது அவருடைய இரண்டாம் வருகையின் போது அல்லது உலக முடிவில் அல்லது இறுதி தீர்ப்பின் போது நடக்கும் நிகழ்வுகள் பற்றி தாம் சீடர்களோடு பகிர்ந்து கொள்கிறார் இயேசு. இன்றைய நற்செய்தி வாசகத்தின்படி அந்த நாள் எப்போது வரும் என்பதை நாம் அறிந்து கொள்ள இயலாது. அந்த நாளின் நிகழ்வுகளை நாம் நிர்ணயிக்க முடியாது. அந்த நாளில் வாழ்க்கை இயல்பாக சென்று கொண்டிருக்கும். லோத்தின் மனைவி நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி லோத்தின் மனைவியை உருவகமாக முன்மொழிகிறார் இயேசு. லோத்தின் மனைவி என்ன செய்தார்? அவரை ஏன் நாம் நினைத்து கொள்ள வேண்டும்? தொடக்க நூல் 19:25-26 வாசிக்கின்றோம். அந்நகரங்களையும் அவற்றை சுற்றியிருந்த சமவெளி முழுவதையும் ஆண்டவர் அழித்தார். நகர்களில் வாழ்ந்த அனைவரையும் நிலத்தில் தளிர்த்தனவற்றையும் அழித்தார். அப்பொழுது லோத்தின் மனைவி திரும்பி பார்த்தால் உடனே உப்பு தூணாக மாறினாள். லோத்தின் மனைவி சோதோம் நகரை திரும்பி பார்த்ததால் உப்பு தூணாக மாறுகிறார். லோத்தின் மனைவி திரும்பி பார்த்தது ஏன்? நம் வாழ்க்கை நமக்கு நிற்கவும் திரும்பி பார்க்கவும் நேரம் தருவதில்லை. நாம் முன்னால் சென்று கொண்டே இருக்க வேண்டும். நம் வாழ்வில் நாம் கடந்து வந்த பாதை கடந்ததுதான். மீண்டும் போய் அதை சரி செய்ய இயலாது. நாம் வாழும்போது அறிந்து தெளிந்து நன்றாக வாழ்ந்துவிட்டால் போதும். திரும்பி பார்த்து நிற்றல் ஆபத்தானது. கார் ஓட்டி செல்கின்ற நபர் பின்னால் வருகின்ற வாகனங்களை பார்ப்பதற்கான ரேர் மிரர் மட்டும் பார்த்து கொண்டே ஓட்டினால் என்ன ஆகும்? முன்னால் அவர் மோதிவிடுவார். முன்னே செல்கிறவர் தொடர்ந்து முன்னே செல்லட்டும் என கற்பிக்கிறார் லோத்தின் மனைவி. கடவுளை அறிதல் வழியாகவே ஒருவர் அறிவு பெறுகிறார் என்கிறது இன்றைய முதல் வாசகம். கடவுளை அறிகிற ஒருவர் கடவுளின் திரு முன்னிலையையும் திரு வருகையையும் அறிந்தவராக இருக்கிறார். தொடர்ந்து அவர் முன்னே சென்று கொண்டே இருக்கிறார்.